மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 60 நாட்களும் அற்புதமான நாட்கள். குழந்தை பிராப்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 60 நாட்கள்ல கண்டிப்பா குழந்தை ஆகும். இந்த குரு புஷ்ய யோகம் வந்து இந்த மீனராசி நண்பர்களுக்கு தங்கத்தை கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்துல குரு புஷ்ய யோகத்துல இந்த 60 நாட்களும் நன்மை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. மீனத்துக்கு வந்து கடன் தீரக்கூடிய பொற்காலம். ஒரே மேட்டர், கடன் கண்டிப்பாக தீரும், அந்த டவுட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு வைக்கிறோம், பணம் வரணும்ல, வரும். அதை எடுத்து புது முதலீடு போட்டு வீடு கட்டுவாங்க. சில பேர் கார் வாங்குவோம். புது முதலீடுகள், வீட்டுல நல்ல காரியங்கள், கிரகப்பிரவேசங்கள். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். சார், நிறைய விஷயம் நீங்களும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? அதாவது இந்த 60 நாட்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான யோகம். அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில். ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த குரு பூச நட்சத்திரத்தில் அடுத்த 60 நாட்கள், நான் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும், அது கிராஸ் ஆகக்கூடிய வேலைகளில் பொதுவாக ரிஷி முனி சன்னியாசிகள் பிறக்கக்கூடிய வேலையாக மிகப்பெரிய மகா யோகமாக மாறக்கூடிய அற்புதமான தருணம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்தை நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை வந்து மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். அதில் முதல் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிறது வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ விட்டு போனது என்ன இருக்குது, நம்ம மேஷம், சிம்மம், தனுசு, இவங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் டைமிங், இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வேலை. நிறைய பேர் வந்து எஃப்டி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிறது, அப்கிரேட் ஆகிறது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லது பண்ணாதுல்ல, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு கால வேலையாக இருக்கப்படுது. பட் எப்படி பார்த்தாலும் 85% இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது தான தர்மங்களுக்கும், என்ன சொல்லலாம், ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா கற்றுக்கிறதுக்கும், மிகப்பெரிய விஷயங்களை நம்ம, அதாவது ஜபதப அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலமாக இந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ண நல்ல லைஃப் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வேதத்துக்கு வந்து பெரிய நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? மீன ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் சொல்லுங்க சார். கிளாஸா இருக்குன்னு சொல்லலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 60 நாட்களும் அற்புதமான நாட்கள். ஏன்னா ஆல்ரெடி சனி உங்களுடைய ராசி லக்னத்துல உட்கார்ந்துருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல குரு புஷ்ய யோகத்துல இந்த 60 நாட்களும் நன்மை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நாளாக குழந்தை கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, வம்சாபி விருத்தி ஏற்படலை, இது வரைக்கும் என் குலதெய்வ கோவிலுக்கு போகவே முடியல, ஒரு கோவில் கட்டணும்னு இருக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது, இல்லைன்னா ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகி அவன் ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்குமான்னு தெரியலன்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் ஆமாம் நடக்கும் அப்படிங்கிற உறுதித்தன்மை இந்த ஒரு 60 நாட்களில் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா குரு புஷ்ய யோகம் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார போது அந்த குரு பாக்கியமாக வந்து மீனத்தை பார்த்துட்டு இருக்கான். அது குரு வந்து சனியாக கன்வெர்ட் பண்ணி அந்த சனி உங்கள் ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ண காரியங்கள்லாம் இப்போ நடக்கும். அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் முடியும்,
பெரிய லேண்ட் இல்லை வீடு விற்று பெருசாக பணம் வரும். நிறைய பேருக்கு அயல்நாட்டுக்கு குழந்தைகளை அனுப்புவீங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு குழந்தைகள் வந்து நல்ல மார்க்கோட ஃபர்ஸ்ட் மார்க்கோட ஜெயிச்சு வெளியே வரக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். மெக்கானிக்கலாக ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக வந்து உங்கள் குழந்தைகள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை பிராப்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 60 நாட்களில் கண்டிப்பாக குழந்தை உற்பத்தி ஆகும். குழந்தை ஆகவும் கன்ஃபார்மாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி அந்த கார்டில் வந்து தெரிய வரும். இல்லைன்னா அதுக்கான டெஸ்ட் எடுத்திங்கன்னா அது தெரியக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். தனப்பிராப்தம் அதிகரிக்கிறது. பஞ்சமஸ்தானம் ரொம்ப பெரிய அளவுக்கு சிறப்பாக வேலை செய்கிறது. ஒரு பெரிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வது, பெரிய ஹோமங்கள்ல நீங்கள் போய் உட்காருவது, உங்கள் குழந்தைகளை செட்டில் பண்ணி வைக்கிறதுங்கிற மாதிரி மாஸ்டர் பீஸாக இருக்குது. இந்த குரு புஷ்ய யோகம் வந்து இந்த மீனராசி நண்பர்களுக்கு தங்கத்தை கொடுக்கும். என்ன தானம் பண்ணலாம், எந்த இடத்துல பெரிய பெரிய கோவில்கள் கட்டுறாங்களோ, எந்த இடத்துல வேத பாடசாலைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு உடை தானம், வஸ்திர தானம். சந்திரன் அப்படின்னா நூல்னு சொல்லுவோம், காட்டன்னு சொல்லுவோம். அப்போ உடம்புல போத்திக்கக்கூடிய வஸ்திரங்கள், வேஷ்டி, அங்க வஸ்திரம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம், இல்லை அன்னதானத்துக்கான பைசாவை கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சந்திரன் முழு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சொல்றது காவேரி நதி தீரம். அதனால ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய திரைவித்யா குருகுலம்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு. பாவத் சங்கல்பம் இப்போ சுதாமங்கலெல்லாம் பண்ணுறாங்க. அங்கே வந்து நீங்கள் அன்னதானம் செய்யும்போது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அங்கே மட்டும் இல்லை, வேற எங்கே பண்ணாலும் சரி. கோயம்புத்தூர் RS புரத்தில் இருக்குது, இங்கே தாம்பரத்தில் வேத பாடசாலைகள் இருக்குது, ஏகப்பட்ட பாடசாலைகள் இருக்குது. குரு உச்சம் பெறும்போது நீங்கள் நார்மலான எஜுகேஷனோட வேதத்துக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால அதுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. மீனத்துக்கு வந்து கடன் தீரக்கூடிய பொற்காலம். ஒரே மேட்டர், கடன் கண்டிப்பாக தீரும், அதில் டவுட்டே கிடையாது. பஞ்சமஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகமாக இருக்கிறதுனால ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கிற பணம்லாம் இப்போ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வைக்கிறோம், பணம் வரணும்ல, வரும். அதை எடுத்து புது முதலீடு போட்டு வீடு கட்டுவாங்க. சில பேர் கார் வாங்குவாங்க. புது புது முதலீடுகள், வீட்டில் நல்ல காரியங்கள், கிரகப்பிரவேசங்கள், சஷ்டியுப்த பூர்த்தி, பீமநாட்ட சாந்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் நடக்கும் பெரியவங்க நடக்கலாம். அதனால மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே அற்புதமா இருக்கு சார். அப்போ இவங்களுக்கு உடல்நிலை எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பா என்ன குறைன்னு தெரிஞ்சிடும். ஓ இதுதான் பிரச்சனையா, ஓகே இந்த சப்ளிமெண்ட் எடுத்தா சரியா போயிடும், இது நம்ம வாக் பண்ணா சரியா போயிடும், இந்த எக்ஸசைஸ் பண்ணா சரியா போயிடும், ஓ அப்போ இந்த டாக்டரை பார்த்தா சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். இவங்க எந்த தெய்வத்தை அப்போ வழிபடணும் சார்? முதல் விஷயமா குலதெய்வத்தோடைய வழிபாடு அத்தியாவசியம். அதுல மெயினா அபிஷேகத்துக்கு கண்டிப்பா நீங்க அதுக்கு முதன்மையான ஒரு இது கொடுக்கணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகத்தில் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வஸ்திர தானம் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா அம்பிகை வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றுது. சார், குரு புஷ்ய யோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த சனி வக்ரம் வேற நடக்கிறதுனால ஏதாவது இந்த 12 ராசிகளுக்கு இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா சார்? குட். அதுதான் இப்போ குரு வந்து புஷ்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாரு, பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றேன். பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியே சனி தான். அந்த சனி பாக்யஸ்தானத்தில் வக்ரம் அடைய போறான். அதாவது இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியத்தையும் இழுத்து கொண்டு வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போடுது. குரு புஷ்ய யோகமே அதிர்ஷ்டம். அதில் சனி வக்கரம் அடைஞ்சு புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது, புதன் கெட்ட கிரகம் கிடையாது, நல்ல கிரகம், சுப கிரகம். சனி புதன் காம்பினேஷன் வந்து ரிசர்ச் கூடிய ஆப்ஜெக்ட், ஆய்வுக்கூடிய சப்ஜெக்ட். அதனால பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணுமோ, உங்கள் கர்மா என்ன இருக்குன்னு கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமிங், எந்தெந்த தெரியாமல் பண்ணதோ தெரிஞ்சு பண்ணதோ, எப்போ பண்ண குத்தமோ அது இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணக்கூடிய தானங்கள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இப்போ சனி மாறுறதுனால அந்த குரு புஷ்ய யோகத்தினால நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியே பாக்கியத்தில் வக்கரமாறான். அதனால் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேருடைய ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார். பெரிய சித்தப்பா பையன் சித்தப்பாவும் பெரியப்பாவும் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரே ஒரு பெரிய செவரு எழுப்பிட்டு சண்டை போடுவோம். அந்த மாதிரி இப்போல்லாம் அந்த செவரெல்லாம் உடச்சி போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த குரு புஷ்ய யோகத்தில். இந்த குரு பெயர்ச்சி நடந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் வரப்போற யோகங்கள். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகத்துக்குள்ள வந்த குருவோ 3 நட்சத்திரங்களை தாண்டுவார். அது முதல் நட்சத்திரம் தாண்டும் போது அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தாண்டும் போது நம்முடைய ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அது குரு புஷ்ய யோகமாக பெரிய யோகமாக கன்சிடர் பண்ணுவோம். அதில் என்ன நடக்கும், தான தர்மங்களுக்கு உகந்தது, பெரியவங்களுக்கு, அதே மாதிரி குருமார்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்னதானம். எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் தீட்சை எடுத்துக்கிறேன் சார்,
நான் வந்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி உபாசனம் பண்ணுறேன், தேவி மாத்தியம் படிக்கிறேன், புதுசாக இந்த விஷயத்த கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இது ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான டைம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு புஷ்ய யோகம்ன்றதை ரொம்ப தெளிவா வர எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம்.